ஓம் சாய்ராம். இந்த புக்கு சுவாமி ராம் சுக்கதாஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. இஸ் சால்வேஷன் நாட் பாசிபிள் வித்தவுட் அ குரு, இதுதான் புக்கோட டைட்டில். கீதா ப்ரெஸ் வெளியிட்டிருக்காங்க. 2014 6th எடிஷன் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் சின்ன புக்கு தான் இது. இதில் மொத்தம் 15 சாப்டர்ஸ் இருக்குது. ரெண்டு பேஜ் 3 பேஜ் அவ்வளோதான் வருது ஒரு சாப்டர். ஸோ நம்ம ஒரு சாப்டராக பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் இஸ் சால்வேஷன் நாட் பாசிபிள் வித்தவுட் அ குரு. குரு இல்லாமல் நம்மளால் இந்த சம்சார கடலை கடந்து இறைநிலையை அடைய முடியாதா, பகவானை சேர முடியாதா, இல்லை மோட்சத்தை அடைய முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குருவை பற்றி நமக்கே சொல்லித்தராரு. குரு அப்படிங்கிறது யார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விளக்கம். குரு அப்படின்னா டார்க்னஸ் இல்லாட்டி இக்னரன்ஸ், அதாவது அறியாமை, இருட்டு. ரு அப்படிங்கிறது வெளிச்சம், ஞானம். ஸோ நமக்கு நம்மளோட அறியாமை இருட்டை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்குற பேர் தான் குரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குருனா யார், எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த பண்டிதர் அந்த ஆண்மகனையும் பெண்ணையும் ஒரு மந்திரம் சொல்லி மெச்சு வைக்கிறாரு. திருமங்கல்யம் தாரணம் நடக்குது, மாங்கல்யம் கட்டுறாங்க, நமக்கு ஹோமகுண்டத்தை சுற்றி வராங்க. இப்படியாக சில பல விஷயங்கள் நடந்து கல்யாணம் அப்படிங்கிறது முடியுது. முடிஞ்சோன்னே என்ன ஆகுது? முடிஞ்சோன்னா அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போய் தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பண்டிதர் என்ன அவங்க கூடவா போகிறாரு? இல்லையே. அவங்கள விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. அதுக்கான அமௌண்ட் என்னமோ அதை செட்டில் பண்ணிடுறாங்க, அவர் வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் அதுக்கு அப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிற புது பேர்னால, அதுக்கு முன்னாடி அந்த பையன் கணவன்கிற பேர் இல்லை அந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு மனைவிங்கிற பேர் இல்லை. ஆனால் எப்போ அந்த கல்யாணம்ங்கிற ப்ராசஸ் நடந்து முடியுதோ, இந்த பையன் கணவன் அப்படிங்கிற புது ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான், இந்த பொண்ணு மனைவிங்கிற ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் இதை இணைச்சி வச்ச அந்த பண்டிதர் விட்டுட்டு போயிடுறாரு. அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போய்ட்றாரு. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க போயிட்டே இருக்காங்க. கல்யாணம் நடந்துடுறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்தோன்னே இது முட்டை முதல்ல வந்ததா கோழி முதல்ல வந்ததா அப்படிங்கிற கதை மாதிரி தான். இப்போ குழந்த பிறந்தோன்னே அப்பா 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 ஆறார் அந்த பையன். அப்பா முதல்ல வந்தாரா பையன் முதல்ல வந்தாரான்னு கேட்டால், ஆக்சுவலி பையன்தான் முதல்ல வந்திருப்பான். பையன் வந்தப்புறம் தான் அப்பா ஆயிருப்பார். ஏன்னா அது வரைக்கும் அவனோட பேர் என்ன? கணவன். அந்த மகன் பிறந்தப்புறம் அவனோட பேர் அப்பா. ஸோ அந்த மகன் பிறந்ததுனால தான் அவன் அப்பா ஆனான். அது வரைக்கும் அவன் கணவனாக மட்டும்தான் இருந்தான். இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட நார்மல் வாழ்க்கையிலேயே நம்ம வேறு கட்டங்களுக்கு மாறிட்டுருக்கோம். அது மாதிரி குருங்கிறவரும் ஒரு ரிலேஷன்ஷிப். அது எதுக்கு வரார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடவுளை நமக்கு காமிக்கிறதுக்கு, கடவுளிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் கடவுளை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் குருக்கு அங்கே வேலையில். எப்படி கல்யாணம் அந்த ஆணையும் பெண்ணையும் ஒரு பந்தத்தில் சேர்த்து வச்சுட்டு அந்த பண்டிதர் நகர்ந்து அவர் வேலையை பார்க்க போயிடுறாரோ, அதுக்கப்புறம் அந்த லைஃப் யார் லீட் பண்ணுறாங்க? அவங்க 2 பேரும். இந்த பண்டிதருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. குருவும் அப்படித்தான். அந்த பண்டிதர் மாதிரி நம்மளை கடவுள்கிட்ட சேர்த்து விட்டுட்டு அவர் ஒதுங்கிடுவார். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் கடவுளும். இங்கே குருவுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மாணவன், அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகக்கூடிய ஒரு மாணவன் அவனோட அல்டிமேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அடையிறதா தான் இருக்கணும், என்லைட்மெண்ட் ஆகிறதா இருக்கணும், முக்தி, ஞானத்தோட முழுமையாக அவன் அடையணும். அப்போ தான் அவன் கடவுளை பார்க்க முடியும். ஸோ அந்த மாணவன் முதல்ல நான் ஞானம் அடையணும், அப்புறம் என்கிட்ட படிக்க வர மாணவனுக்கு ஞானத்தை அடைய வச்சு கடவுளை காட்டணும். ஸோ என்கிட்ட படிக்க வந்த ஒரு மாணவனுக்கு என்னால் அந்த ஞானத்தை காட்ட முடிஞ்சால் மட்டுமே நான்கிற அந்த ஆள் குருவாக மாற முடியும். அதாவது அந்த மாணவன் ஞானத்தை அடைஞ்சாதான் இவருக்கு குரு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா யாரால் அந்த ஞானத்தை காட்ட முடியும்னா, முதல் கண்டிஷன் அவர் அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கணும். இன்னொரு கண்டிஷன், அவருக்கு அந்த காட்டக்கூடிய டேலண்ட்டை, அந்த மாணவனை ஷேப் பண்ணி கொண்டு வரக்கூடிய டேலண்ட் அவருக்கு இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை, அவர் கடவுள் பக்கத்தில் நிற்கணும். அப்போ தான் இதுதான் கடவுள் அப்படின்னு பக்கத்தில் இருந்து அவரால் காட்ட முடியும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகாமல்
நானே குருவை கடவுளை பார்க்கல, எனக்கே ஞானம் இல்லைன்னா நான் இன்னொருத்தருக்கு எப்படி காட்ட முடியும் இல்லையா? காட்ட முடியாது. ஸோ அதனால் குரு வந்து இதெல்லாம் அப்ளைடாக இருக்கணும். சப்போஸ் அவரால் அந்த பையனுக்கு அவரோட மாணவனுக்கு அதை காட்ட முடியல கடவுளை அப்படின்னா, அது 2 விஷயங்களால் 3 விஷயங்களால் நடந்திருக்கலாம். ஒன்று, அந்த குருவுக்கு முழுமையான ஞானம் கிடச்சிருக்காது. இன்னொன்று, அந்த மாணவன் தன்னோட குருவை நம்பலை. கடவுள்கிட்ட போய் சேர்ந்தப்புறம் குரு ஒதுங்கிடுவாருங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது வரைக்கும் அந்த குரு மேலே அதீத நம்பிக்கை இருக்கணும். குருவோட திருவடியை நம்ம எப்போவுமே வணங்கி நமஸ்கரிக்கணும். அப்போ தான் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாணவனுக்கு ஸ்ரத்தா பக்தி குரு மேலே இல்லாமல் இருக்கலாம். அதனால் கடவுளோட தரிசனமோ இல்லை ஞானமோ கிடைக்காம போயிருக்கலாம். இல்லைன்னா 3வது காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது இல்லை அந்த ரிலேஷன்ஷிப், அங்கே ஒரு சின்சியாரிட்டி, அங்கே ஒரு ப்ராப்பரான புரிதலும் ஒருத்தர் மேலே கொண்டு இருக்கிற அந்த பக்தி இவருக்கு குருவுக்கு வந்து மாணவன் மேலே இருக்கிற அந்த ஒரு கடமை உணர்ச்சி, மாணவனுக்கு குரு மேலே இருக்கிற பக்தி, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லை, அதில் ஒரு மரியாதையும் சின்சியாரிட்டியும் குறைவாக இருந்திருக்கலாம். இந்த 3 காரணங்கள்னால அந்த குரு முழுமையான குருவாக ஆக முடியாமல் போகலாம். அந்த மாணவன் வந்து முழுமையான ஞானத்தை அடைய முடியாமல் போகலாம். இதெல்லாம் தான் குரு வந்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றாரு. குரு எதுக்கு வராரு அப்படின்னா, நம்மளை கடவுள் முன்னாடி கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும்தான் அவரோட வேலை. அது இல்லாமல் நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அதோட கண்டினியூ பண்ண, நான் குரு நீ சிஷ்யன் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நமக்கு அந்த என்லைட்மெண்ட்டை காமிச்சிட்டு அவர் நகர்ந்துடணும். இதுதான் குருவோட வேலை. அதுவும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, குரு வந்து புதுசாக எதையுமே நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து அந்த பரமாத்மா கிட்டேருந்து வந்துட்டோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சம்சார கடலில் நம்ம வந்து அவரோட ஒரு பாகங்கிறத நம்ம மறந்துட்டோம். நம்ம மறந்த விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சொல்லியிருக்காங்க. மமே வாஷோ ஜீவலோகே ஜீவபூதக சனாதனக, கீதா 15:7 அப்படிங்கிற ஸ்லோகத்தில் குரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த குரு மேக்ஸ் அஸ் ரீகால் த ஃபர்காட்டன் ரிலேஷன்ஷிப் அண்ட் நாட் டு ஃபார்ம் அ நியூ ஒன். புது ரிலேஷன்ஷிப் எதுவுமே அவங்க பண்ண போகிறதில்ல. மறந்ததை ஞாபகமூட்டி அந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கூட சேர்க்கறது தான் அவரோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் குருவோட முக்கியத்துவமும், மாணவன் குரு கிட்ட எப்படி இருக்கணுங்கிறதும், அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பியூராக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், சந்தேகமே இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும். இந்த 3மே எப்போ சேர்ந்து வருதோ அப்போ தான் அந்த என்லைட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் அந்த மாணவனுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ எப்படி சௌரியப்படுறதோ அப்படி ஒரு சாப்டரை நம்ம பார்த்துட்டு போகலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.